ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் பணவீக்கம் சேனல். ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி உங்கள் போர்ட்ஃபோலியோவும் கொஞ்சம் ரெட்டில் இருந்து க்ரீன் மாறி இருக்கும் அப்படின்றது நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் நியூஸ் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு பெரிய சப்போர்ட்டாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ வாங்க இன்றைக்கி மார்க்கெட் அப்டேட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கான அஜெண்டாவை பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பனிங், குளோபல் மார்க்கெட், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் என்ன இருக்குது, கார்ப்பரேட் ஆக்ஷன் ப்ளஸ் நியூஸ் என்ன இருக்குது, டாப் ஸ்டாக்ஸ் எது இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இந்தியன் மார்க்கெட்டோட ஸ்னாப்ஷாட் தான் இது. அதாவது நிஃப்டி 50 பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 2.2% வந்து ஸ்ட்ராங்காக ஒரு அப் ட்ரெண்டை வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து நான் நேற்றே உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அதாவது கரெக்டாக வந்து அதோட ரெட் லைன்ல இருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 நாளாக வந்து அந்த வாய்ப்பை காட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ரேலி கொடுத்துருந்துச்சு. அதே மாதிரி சென்செக்ஸும் வந்து 1600 பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி நிஃப்டி, அதாவது பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.5% வந்து இன்னைக்கு ஏறி இருந்தது. அவுட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவோட விக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1.5% வந்து இன்னைக்கு டவுன் ஆயிருந்துச்சு. ஸோ இதுக்கான மெயின் ரீசன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எஃப்ஐஸ் வந்து பேக் ஆகிருக்கலாம். பட் ஆனால் வந்து மெயின் ரீசன் வந்து நம்ம அடுத்தடுத்த இதில் வச்சிருக்கேன் நான். ஸோ என்னத்துக்காக மார்க்கெட் ஏறுது, இது எவ்வளோ தூரம் சஸ்டெயின் ஆகும், நம்ம எப்போ செல் பண்ணிட்டு வெளியே வந்து நம்ம கேஷ் ஃப்ளோவில் இருக்கணும் அப்படின்ற வரைக்கும் எல்லாத்தையும் வந்து நான் வந்து ஒன் பை ஒன் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்னைக்கு ஸ்ட்ராங் நடந்தது என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் பார்த்துடலாம். ஸோ யூஎஸ் அண்ட் ஈரான், அதாவது அரௌண்ட் 15 பாயிண்ட்ஸ் வந்து பீஸ் வந்து ப்ரொபோசல் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸோட ஷிப்பிங் வந்து மூமெண்டம் அகைன் ஆயிருக்கு. ஸோ ஈரான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க யூஎஸ் கிட்ட. என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மெயினாக வந்து அவங்களோட அந்த மிசைல் தயாரிக்கிற விஷயத்த வந்து நீங்கள் கைவிடணும். அதே மாதிரி ஈரானோட பாதுகாப்புக்கு நீங்கள் வந்து பரிசீலனை பண்ணணும். அதாவது இதுக்கப்புறம் இராணுவ அந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் அடிக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இவ்வளோ நாள் இழந்த எல்லா இழப்பீடையும் வந்து நீங்கள் செட்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த 15 ப்ரொபோசல் வந்து கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து யூஎஸ் வந்து பாயிண்ட் அவுட் பண்ண போகிறாங்க அப்படின்றது இன்னைக்கு ஈவினிங் மேலே தான் தெரியும். பிகாஸ் ஆஃப் யூஎஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரௌண்டிங் சுற்றி இருக்கிற சவுதி அரேபியா, குவைத் எல்லாரையுமே வந்து அவங்க சைடில் இழுத்துக்கிட்டாங்க. இழுத்தது இல்லாமல் எல்லாருமே இப்போ டீம் போட்டு சுற்றி நிற்கிறாங்க இவங்களோட ப்ரொபோசல் கொடுத்ததால. ஸோ இப்போ ஈரான் இறங்கி வர மாதிரி தெரியும் உங்களுக்கு. பட் ஆனால் வந்து ரியாலிட்டி என்ன அப்படின்னா மொத்த கண்ட்ரியுமே வந்து இவர் வந்து இழுத்து விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு பிலிப்பைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நேஷனல் எமர்ஜென்சியை வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எங்கள் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 98% வந்து நாங்கள் வந்து எக்ஸ்போர்ட் தான் பண்ணுறோம். ஸோ இம்போர்ட் தான் பண்ணுறோம், சாரி. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்ககிட்ட பெட்ரோல் கிடையாது, கேஸ் கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் லாக்டவுன்குள்ளே போகிறோம் அப்படின்ற மாதிரி பிலிப்பைன்ஸ் வந்து பேசியிருக்காங்க. இது வந்து பெரிய கிரைசிஸ் அப்படின்றது தான் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குவைத், துபாய், அதே மாதிரி சவுதி அரேபியா 3 பேரையும் வந்து இப்போ கூட்டணியாக சேர்த்து 5 கண்ட்ரி ஈரானை வந்து அட்டாக் பண்ண போகுது. ஸோ அதனால் சுற்றி எல்லாருமே நிற்கிறாங்க அணு ஆயுதத்தோட. ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ யூஎஸ் என்ன சொல்லுது அப்படின்றது புரிஞ்சாதான் நம்மளால அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண முடியும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க நம்ம வேர்ல்டே. ஸோ இதனால என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 700 ஷிப்பிங் வந்து மூவிங் அகைன், அதாவது 700 கப்பலை வந்து இவங்க வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்லேருந்து வெளியே விட்டுருக்காங்க. ஸோ அன்பிளாக் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு நான் ஹாஸ்டலிஸ், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து எந்த ஒரு அட்டாக்கு இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணாமல் ஷிப்பை வந்து பாஸ் பண்ண விட்டுருக்காங்க. இந்தியாவோட எனர்ஜி சப்ளை செயின் வந்து ஸ்டெபிள் ஆகிருக்கு இப்போதைக்கு. ஸோ இந்தியாவோட கன்சியூமேஷன்ன்றது வந்து அதிகம் வேர்ல்டில் செக் பண்ண போனால். ஸோ அது வந்து இப்போ ஸ்டாப் ஆகாமல் ஓரளவுக்கு வருது. ஸோ நேற்று கூட சொல்லியிருந்தாரு நம்ம பிரதமர் மோடி, என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா லாக்டவுன் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பிகாஸ் ஆஃப் நம்மளுக்கு எனர்ஜி செக்மெண்ட்ல வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னா லாக்டவுனுக்கு போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இது வந்து நம்ம எப்படி கோவிடை வந்து தவிர்த்தோமோ அதே மாதிரி இதையும் வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு.
பட் ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மோஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து குரூட் ஆயில் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனால் ப்ரொடக்ஷன் வந்து இப்போ எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. பிகாஸ் ஆஃப் ரஷ்யா உக்ரைன் வாரில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மிடில் ஈஸ்ட் எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதால அவங்களோட அந்த பெட்ரோல் ப்ரொடக்ஷன்ன்றது இப்போ குறைஞ்சிருக்கு. பட் ஆனால் ரஷ்யாலேருந்து அது எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யூரோப் கண்ட்ரி ஆகட்டும், இந்தியாவாகட்டும், சைனாவாகட்டும் எல்லாருமே வந்து ஐடியா பண்ணி வச்சுருந்தாங்க. பட் ஆனால் இப்போ உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க, பிளான் போட்டு அவங்களோட ட்ரோனை வந்து அந்த கச்சா எண்ணெய் தயாரிக்கிற இடத்துல வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ இதனால வந்து கச்சா எண்ணெயுமே வந்து ஸ்டாப் ஆயிருக்கு ரஷ்யாவில். ஸோ அதனால உலகமே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு அது ஒரு குறிப்பிட்ட நாள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா ரஷ்யாவோட ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அந்த வீடியோவில் எரியிறத பார்த்தா அதுக்கிட்ட நம்ம வந்து இப்போ அந்த எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற நியூஸை நம்ம வந்து பார்க்கும்போது அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த எரியிற நெருப்பு வந்து என்னைக்கு அணையும் அப்படின்றத வந்து சொல்றதுக்கு நாட்களே இல்லை அப்படின்றாங்க. அதாவது அதுவா அணைஞ்சா மட்டும்தான் அதை அணைக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா வந்து இந்த 15 பாயிண்ட்ஸ் வந்து பீஸ் டீலுக்கு வந்து ஈரான் வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து யூஎஸ் பிரசிடென்ட் வந்து கம்ப்ரமைஸ் ஆவாரா அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். இல்லை டீஎஸ்கலேஷன் ரோட் மேப் வந்து கொடுக்க போறாரா அப்படின்றதையும் பார்க்கணும். இதனால டாலர் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் ஆயிருக்கு. 99.28 அப்படின்றது வந்து ட்ராப் ஆயிருக்கு. பாண்ட் ஹீல்டுமே வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ 4.34 இருந்திருக்கு. ஸோ 4.50 வந்துருச்சு அப்படின்னா யூஎஸ் கூட ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையுமே வந்து நம்ம இங்கே பார்க்கணும். குரூட் ஆயில் கிராஷ் அப்படின்றது வந்து ஆயிருக்கு. பிகாஸ் ஆஃப் 4.5% மேலே வந்து நேற்று விழுந்திருக்கு. பிரெண்ட் குரூட் ஆயில் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா $113 $95 $97 வந்து இப்போ செல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவோட இம்போர்ட் பில்லு வந்து ரிலீஃப் ஆயிருக்கு. அதாவது இந்தியாவோட இம்போர்ட்டோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சிருக்கு. இதனால அவங்களுக்கு எவ்வளோ எஸ்டிமேட் ரிலீஃப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 40,000 கோடிக்கு மேலே வந்து இந்தியாவுக்கான ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு, விலையேற்றம் இல்லாததால அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. காஷியஸா என்னவா இருக்கணும் அப்படின்னா நாட் டன் ஹீட், அதாவது ஈரான் ஸ்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மலி அக்செப்டட் பண்ணியிருந்தாலுமே கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன சொல்கிறாங்க, அந்த நியூஸ் சேனல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வார் கண்டினியூ ஆகுது அப்படின்னா இந்தியாவோட ஜிடிபி வந்து ட்ராப் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது 8% நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ 5.9% தான் வந்து ஜிடிபி இருக்கும் குரோத்தே அப்படின்ற மாதிரி வந்து கோல்ட்மேன் சாக்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸாக தான் நம்ம வந்து பார்க்கணும். அடுத்ததாக குளோபல் மார்க்கெட் பார்க்கலாம். ஸோ குளோபல் மார்க்கெட்டோட ஓவர்வியூ என்ன அப்படின்னா நிக்கி வந்து இன்னைக்கு 3%க்கு மேலே வந்து ஏறி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு குட் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி ஆன்சாங் ஆகட்டும், ஷாங்காய், இந்த எல்லா கண்ட்ரியுமே வந்து ஓரளவுக்கு நேற்று வந்து ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்தாங்க. இன்க்ளூடிங் யூஎஸோட டவ் ஆகட்டும், எஸ்எம்பி ஆகட்டும், டவ் ஜோஸ் ஆகட்டும், இது எல்லாருமே வந்து நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம்தான் நேற்றை பொறுத்த வரைக்கும். குரூட் ஆயில் அண்ட் கமாண்டிட்டி பார்ப்போம். ஸோ பிரெண்ட் குரூட் ஆயிலோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா $95 வந்து இப்போ செல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இதனால இந்தியாவுக்கு வந்து 40,000 கோடிக்கு மேலே வந்து நம்மளுக்கு சேவிங்ஸ் ஆகும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து கோல்டோட ரேட்டு இப்போ கரண்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 8 கிராமோட கோல்டு ரேட்டு 1,14,000 வந்துருச்சு. ஸோ ஸ்டெபிலைசேஷன் ஆயிட்டு இருக்கு. பட் ஆனால் சேஃப் ஹேவன்லேருந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எப்பவுமே வந்து ஒரு 1,10,000 வருது அப்படின்னா அங்கேருந்து ஒரு டிப்பு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் வந்து டிப் ஆன் பையர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து கண்டிப்பாக 1,10,000 வரும்போதெல்லாம் நீங்கள் வந்து கோல்டை வந்து பை பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சேஃப் ஹேவனில் இருப்பீங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் நான் இந்த இந்தியன் ருப்பியை வந்து இன்னைக்கு கொஞ்சம் ப்ரீஃபாக பேசலான்னு இருக்கேன். இந்தியன் ருப்பியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட $93, அதாவது $94 அரௌண்ட் நம்ம கொடுத்தா மட்டும்தான் $1 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதனால என்ன வீக் ரிஸ்க் இருக்கு, என்ன பாசிட்டிவ் ரிஸ்க் இருக்கு அப்படின்றத வந்து நான் பேசலான்னு இருக்கேன். வீக் ரிஸ்கை பொறுத்த வரைக்கும் நம்மளோட எஃப்ஐஎஸ் வந்து $60 $70, நம்மளோட $70 கொடுத்தா அவன் $1 கொடுக்குற அன்னைக்கு வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா $94 ஆயிடுச்சு. அரௌண்ட் வந்து இங்கேயே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 10-12% வந்து ரிட்டர்ன் கிடைக்கிது. ஸோ இதையும் வந்து பேஸ் பண்ணி அதே மாதிரி அவங்களோட ஸ்டாக் வந்து வருமானம் கொடுத்துருந்துச்சு, ப்ராஃபிட்ல இருக்கு அப்படின்னா அவங்க செல் பண்றதுக்கான வாய்ப்பு இதனால அதிகமாகுது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு எஃப்ஐஐஸ் ஃப்ளோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 1,00,000 கோடி அப்படின்றத வந்து வித்துட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க மந்த்லி. அதாவது இப்போ வரைக்குமே வந்து
13 மாசமா கண்டினியூஸா செல் பண்றாங்க. அவங்க கண்டினியூஸா செல் பண்ணதுல வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 13 லட்சம் கோடி வந்து இது வரைக்கும் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வீக்கா நம்ம வந்து பார்க்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இம்போர்ட் பண்றோம். ஸோ வர வருமானம் வந்து கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஐடிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காசு வந்து யூஎஸ் டாலராக தான் வாங்குவாங்க. ஸோ இதனால இன்ஃபோசிஸ், விப்ரோ, அதே மாதிரி டெக் மகேந்திரா இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் டாலரை வந்து சேமிச்சுக்குப்பாங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ மாருதி சுசுக்கியோட ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாருதியோட குஜராத் பிளான்ட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது 10,000 கோடியை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. குஜராத் நியூ மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து மகேந்திரா அப்படின்ற மாருதி அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மாருதின்றது எவ்வளோ பெரிய கம்பெனி, அதனால் அதோட சேல்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி தெரியுமா இருக்குது? 2,5 லட்சம் வண்டி வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து தயாரிக்க முடியும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. நியூ பிளான்ட்டோட லொக்கேஷன் அப்படின்றது வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஃபார் எக்ஸ்போர்ட் ப்ளஸ் டொமஸ்டிக் அப்படின்றது தான் வந்து இவங்களோட ஒரு அஜெண்டாவை வச்சுருக்காங்க. அதாவது நம்ம அங்கே தயாரிக்கிற வண்டியை வந்து வெளிநாட்டுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம், அதே மாதிரி உள்நாட்டிலையும் விற்க போகிறோம் அப்படின்றது வந்து மாருதி சுசுகி வந்து கிளைம் பண்ணுறாங்க. இதோட கெப்பாசிட்டி வந்து 25%, அதாவது 2,5 லட்சம் யூனிட்ஸ் வந்து இவங்களால வந்து அமெண்ட் பண்ண முடியும் கரண்ட் பேசிஸில் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்போர்ட் புஷ் வந்து டார்கெட் மிடில் ஈஸ்ட். இப்போதைக்கு அவங்க வந்து டார்கெட் பண்ணுறது மிடில் ஈஸ்ட்டை, அதே மாதிரி அசாம், அப்புறம் ஆப்பிரிக்கா, இந்த மார்க்கெட் எல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து கைப்பற்றணும் அப்படின்ற மாதிரி முன்னிப்பாக இருக்காங்க. ஸோ இதனால் பிளான் போட்டிருக்கிறது அவங்களுக்கு வந்து செயல்படும் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இதனால் ஜாப் வந்து குஜராத்தில் எவ்வளோ கிரியேட் ஆகும் அப்படின்னா 5,000 பேருக்கு டைரெக்டாகவும் 20,000 பேருக்கு இன்டைரக்டாகவும் ஜாப் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதனால் எத்தனை பேர் வாழ போகிறாங்க அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 25,000 பேர் வந்து இதில் பயன்படுறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி இன்ட்டு 2 போட்டால் கூட 50,000 பேர் வந்து இதனால் பயன்படுவாங்க அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஸ்டாக்ல வந்து ஆட்டோ செக்டார்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கேபெக்ஸ் வந்து கான்ஃபிடென்ட்டாக சிங்கிளாக வச்சுருக்காங்க. மெஜாரிட்டியான ஒரு பெரிய ஸ்டாக் வந்து இவங்களது தான். ஸோ சேல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மாருதி சுசுகி மட்டும்தான் வந்து ஒரு டாப் எண்டாக இருக்கும் சேல்ஸில் வரைக்கும். அனலிஸ்ட் வியூ என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். 10,000 கோடியை வந்து இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிங்கிள் ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட்டாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ கான்ஃபிடென்ட்டாக வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதாவது இந்தியாவோட ஆட்டோ மார்க்கெட்டு இன்ன வரைக்கும் மாருதி சுசுகி கிட்ட தான் இருக்குது. ஸோ இது வந்து வேறு யாருக்கிட்டையும் போகலை அப்படின்றதையும் வந்து இவங்களால சொல்ல முடியுது. ஸோ மாருதி சுசுகியோட அந்த செக்டாரோட ஜிடிபி பார்த்தீங்க அப்படின்னா 5.9, அதாவது மாருதி சுசுகியே வந்து 5.9 அந்த ஒரு ஜிடிபியை வந்து லெவலை வந்து பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும். ஃபார்காஸ்ட்டு ப்ளஸ் இவி இன்ஃப்ரா க்ரோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டி இயர் ஹெல்த் கிரியேஷன் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து இதை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து கார்ப்பரேட் மெகா டீல்ஸ் என்ன இருக்குது, ஸோ இது எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ ஆர்சிபி அப்படின்ற ஒரு நம்மளுக்கு தெரியும், அது ஒரு டீமு, நம்ம ஐபிஎல்ல வந்து விளையாடுவாங்க. இவங்க வந்து 1.78 பில்லியன் மெகா டீலை வந்து ஒன்று போட்டிருக்காங்க. இதை வந்து யார் வாங்க போகிறா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்குபைட் பை ஆதித்யா பிர்லா ப்ளஸ் டிஓஐ ப்ளஸ் பிளாக்ஸ்டோன், இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த 16,600 கோடிக்கு வந்து இந்தோட ஆர்சிபின்ற ஒரு ஐபிஎல் டீமை வந்து இவங்க வந்து வாங்க போகிறாங்க. இது வந்து ஹையஸ்ட் எவர் ஐபிஎல்லோட ஃப்ரான்சைஸ் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்போர்ட்ஸில் வந்து எக்கனாமிக் பூம் கண்டினியூஸாக இருக்குது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதனால் ஆதித்யா பிர்லா வந்து நல்ல ஒரு ஃபோக்கஸில் இருப்பாங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க ஐபிஎல் டைமில். அடுத்ததாக இந்த ஐகான் ப்ளஸ் ஆர்என்விஎல், ஸோ இவங்களோட மெர்ஜை பார்ப்போம். மெர்ஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ரா ஸ்கேல் அப், அதாவது கவர்மெண்ட் பிளான் பண்ணியிருக்கு ரயில்வே பிஎஸ்யூ கன்சால்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்ட்ராட்டஜிக் ஸ்கேல் அப் ஃபார் குளோபல் இன்ஃப்ரா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்டையர், அதாவது ஒரு பெரிய லார்ஜ் இன்டர்நேஷ்னல் ரயில்வே ப்ராஜெக்டை வந்து இவங்க வந்து பண்ண போகிறாங்க இவங்க 2 பேரும் சேர்ந்து. ஸோ இதுக்கான ஒர்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 பில்லியன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்டாக நான் பார்க்குறேன். நம்மளோட இந்தியாவை வந்து அடுத்த கட்டத்துக்கு இது வந்து ஆர்விஎன்எல்லும் அந்த
அர்கானும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெர்ஜ் கொண்டு போய் நல்ல ஒரு பிளானை வந்து இவங்க போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அடுத்த மொமெண்டம் வந்து நம்ம ரயில்வே ஸ்டாக்ஸில் பார்க்கலாம் அப்படின்றது புரியுது. டிசிஎஸ் Q4 ரிசல்ட் அப்படின்றது வந்து April 9 வந்து விட போகிறாங்க. ஸோ இப்போ எல்லாருமே வந்து டிவிடெண்டை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி உக்காந்துருக்காங்க. டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஐடி கம்பெனியாக வந்து இவங்க தான் இருக்காங்க. அதே மாதிரி Q4 வந்து இவங்க மட்டும்தான் ஃபஸ்ட்டு வந்து விடுவாங்க. ஸோ இதில் வந்து ஃபைனல் டிவிடெண்ட் அமௌண்ட்டும் வந்து இதில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நம்ம இன்வெஸ்டர். அடுத்ததாக வந்து இந்த நியூ பெங்களூர் ப்ராஜெக்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டேஜ் என்டர்பிரைஸ் அப்படின்றவங்க இதோட ஸ்டாக் வந்து 4.5% வந்து ஏறி இருக்கு. அதாவது இவங்க வந்து ப்ரீமியம் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்டை வந்து ஈஸ்ட் பெங்களூரில் வந்து இவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியல் எஸ்டேட் செக்டார்லேயே வந்து பெனிஃபிட்டாக இவங்க அஃபோர்டபுள் ரேட்டில் வந்து என்விரான்மெண்ட்டை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இவங்களோட ஸ்டாக் வந்து 4.5% வந்து இன்னைக்கு ஏறி இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஆர்சிபியோட டீல் சிக்னல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஸ்போர்ட் எக்கனாமியே வந்து ஒரு நல்ல ஒரு பூமை கொண்டு போகும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ட்ரெண்டிங் டெக்னாலஜி, அதாவது அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுறதுக்கான ஒரு சில விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜென்ட் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சயின்ஸ் அண்டு கேன் செமிகண்டக்டர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல பூமிங்கை வந்து கொடுப்பாங்க. பிரேக் த்ரூ அப்படின்றது வந்து ஸ்பேஸ் டெக்கு ப்ளஸ் ஏஐ வந்து நல்ல ஒரு பிரேக் த்ரூ கொடுக்கும். அதே மாதிரி ஃபியூச்சர் நவ் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேஷன் ஈவிஸ் தான் வந்து இப்போதைக்கு ஃபியூச்சர் நவ் அப்படின்றதுல வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து மெயினாக வந்து அடுத்த லெவலில் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து இதெல்லாம் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோபோட்டிக் அப்படின்றத வந்து தயாரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் வந்து ரோபோட்டிக் அப்படின்ற ரெடி பண்ணுற கம்பெனிஸ்லலாம் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக காஸ்ட் சேவரில் இப்போ மெயினாக யார் இருக்காங்க அப்படின்னா சோடியம் பேட்டரி அப்படின்றவங்க இருக்காங்க. ஸோ அரௌண்ட் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் லாஜிஸ்டிக் காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா -30% இருக்குது சோடியம் வந்து. ஸோ இது வந்து ஒரு எக்கனாமிக் பெனிஃபிட்டாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த கட்டத்துக்கு சோடியமும் வந்து தேவைப்படும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. டாப் கெய்னர் யாருன்னு பார்க்கலாம். இன்னைக்கு டாப் கெய்னரில் வந்து எஃப்எம்சிஜியில் வந்து டிஃபென்சிவ் ப்ளூ ப்ளஸ் டிவிடெண்ட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ஐடிசி கிட்டே இருக்குது. 4.5% வந்து இன்னைக்கு வந்து ஏறி இருந்தாங்க. ட்ரெண்ட் ஒரு 4.5% ஏறி இருந்தாங்க. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து 3 நாளாக வந்து ஒரு கீழே விழுந்து அப்படியே ஒரு வி ஷேப்பை போட்டு ரெக்கவரி கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் ஒரு 4% வந்து ஏறி இருக்கு. அதானி என்டர்பிரைஸை பொறுத்த வரைக்கும் ஜியோ பொலிட்டிக்கல் அந்த பூஸ்ட் வந்து எனர்ஜியை வந்து நல்லா வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோவே நல்ல ஒரு தூக்குன்னு தூக்கிட்டாங்க இன்னைக்கு. ஸோ அதில் வந்து 3.5% வந்து ஏறி இருந்துச்சு. ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் வந்து லீடர்ஷிப் வச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷ் பையர் வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க ஹெச்டிஎஃப்சியை அப்படின்றதால ஒரு 3.5% வந்து ஏறி இருக்கு. இன்னைக்கு டாப் 50ல் ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் கீழே விழுந்திருக்கு. அதாவது டெக் மகேந்திரா ஒரு 1.5% கீழே விழுந்திருக்கு. ஆல் அதர் 49 கம்பெனிஸும் வந்து பயங்கரமான ஒரு ஏற்றத்தோட தான் இன்னைக்கு வந்து ஏறி இருக்கு. இதுவுமே வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் போர்ட் பேஸ்டு ரேலின்னு தான் சொல்றாங்க. ஸோ எப்படி பிளாக் மண்டேவோ இன்னைக்கு வந்து ஒரு ஒயிட் தேர்ஸ்டேவோ வச்சுக்கோங்களேன். அடுத்ததாக எஃப்ஐஎஸ் வர்சஸ் டிஐஸ் பார்ப்போம். ப்ளஸ் டெக் மகேந்திரா வந்து என்ன விஷயம் இருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ டெக் மகேந்திராவில் பார்த்தீங்க அப்படின்னா த ஒன்லி ரெட் ஸ்டாக் இன் தி நிஃப்டி 50, அதாவது நிஃப்டி 50லேயே வந்து 50 ஸ்டாக் இருக்குது. அதில் 49 ஸ்டாக் இன்னைக்கு அப்பா இருக்குது. வெறும் டெக் மகேந்திரா மட்டும் இன்னைக்கு கீழே விழுந்ததுக்கான காரணம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஐடி செக்டார் மார்னிங் செல்லிங் ப்ரெஷர். அதாவது ஐடி செக்டார் எல்லாமே வந்து மார்னிங்கில் வந்து ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றத வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. 3 ஸ்ட்ராட்டஜிக் க்ரீன் டேஸ், அதாவது நல்ல ஒரு 3 நாளாக வந்து ஒரு நல்ல ஒரு ரேலி கொடுத்துருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர்நூன் வந்து ஒரு ரெக்கவரி அண்டர் வே அப்படின்றது வந்து எல்லா ஸ்டாக்குமே பண்ண ஆரம்பிச்சிச்சு இந்த டெக் மகேந்திராவை தவிர்த்து. ஸோ இதில் மெயினாக வந்து டெக் மகேந்திரா விழுந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு நியூஸும் கிடையாது, ஒன்லி ப்ராஃபிட் புக்கிங் தான். கண்டினியூஸாக ஒரு 3 நாள் ஏற்றத்தை வந்து இன்னைக்கு வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எஃப்ஐஎஸோட ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். நேற்று வந்து 8,000 கோடின்னு வச்சுக்கோங்க, 8,000 கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மெயினாக வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
ருப்பி வந்து அண்டர் ப்ரெஷரில் இருக்குது. ஸோ இதுதான் அதோட காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாதிரி டிஐஸ் வந்து 5800 கோடிக்கு மேலே வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்க்குறது தான். ஸோ டிஐஸ் தான் நம்ம மார்க்கெட்டே வந்து தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் பார்ப்போம் அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரி நாளைக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் லீவு. ஸோ நாளைக்கு வந்து நம்ம என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ செக்டார் பர்ஃபார்மன்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எம்சிஜி, பேங்கிங்கு, ஆட்டோ, ரியாலிட்டி, இன்ஃப்ரா, எனர்ஜி, என்பிஎஃப்சி, ஐடி, டெக் மகேந்திரா. ஸோ இந்த ஐடி வரைக்குமே இன்னைக்கு எல்லாமே அரௌண்ட் 1%லேருந்து 5% வரைக்கும் மேலே தூக்கியிருக்குங்க. ஆனால் ஒரே ஒரு கம்பெனி மட்டும்தான் தூக்கலை, அது வந்து டெக் மகேந்திரா மட்டும்தான். ஸோ எஃப்எம்சிஜியில் பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசி வந்து லீடில் இருக்காங்க. பேங்க் ஸ்ட்ராங்காக வந்து ஏறி இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான மெயின் ரீசன். ஸோ அடுத்ததான் இந்த சப்போர்ட்டை பார்ப்போம். ஸோ சப்போர்ட்டில் வந்து நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னது தான். என்ன அப்படின்னா சப்போர்ட்டை வந்து உடச்சிக்கிட்டே இருக்குது. லோ டு லோ அப்படின்றத வந்து ரீச் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னேன். இப்போ ஹை டு ஹை அப்படின்ற ஒரு ரீச்சை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ராம் நவமி, அதாவது ராம் நவமி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதால ஹாலிடே விட்டுருக்காங்க. மார்ச் 26 நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் லெவலுக்கு வந்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை பற்றி பார்ப்போம். என்ன பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ கரண்ட் சப்போர்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா 23,200லேருந்து 23,000 அப்படின்ற 2 ரேஞ்சு தான் வந்து இப்போதைக்கு இருக்குது. ஸோ இது கீழே விழுந்துச்சு அப்படின்னா அடுத்ததாக கீ சப்போர்ட்டு 22,800 தான் இருக்குது. பட் ஆனால் வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 23,600லேருந்து 24,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து தொடும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்படி ஒரு வேளை தொடுது அப்படின்னா நம்மளுக்கு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இன்னும் குறையல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செல் பண்ணிட்டு வெளியே வர்றதுன்றது ஒரு பெரிய ஒரு நல்ல புத்திசாலித்தனமாக இருக்கும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. வெயிட் பண்ணுவோம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அடுத்ததாக வந்து சென்செக்ஸோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம். சப்போர்ட் 1 வந்து 75,000 இருக்குது. ஸோ சப்போர்ட் 2 வந்து 74,000. கீ சப்போர்ட் வந்து 73,500. கரண்ட் லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75,700ல் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் போனோம் அப்படின்னா 76,500லேருந்து 77,500 அப்படின்றத வந்து இது வந்து ரீச் பண்ணணும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் லீவுன்றதால நாளான்னைக்கு என்ன ஆகுது அப்படின்றதையும் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எஃப்என்டோ ட்ரேடர்ஸ்க்கு இன்றைக்கி என்ன அப்படின்னா ஷார்ட் ரெக்கவரி ரேலி வந்து எக்ஸிஸ்டிங் பண்ணிவிடுங்க. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் பிஃபோர் 3:15க்கு. அதே மாதிரி அவாய்டிங் கேரிங் எஃப்என்டோ ஓவர் நைட் வந்து கேரி பண்ணாதீங்க. டார்கெட் வந்து கரெக்டாக ரெசிஸ்டன்ஸை வந்து வச்சு சப்போர்ட்டை வச்சு சப்போர்ட் உடச்ச உடனே நீங்கள் வந்து எஸ்எல்ஏ போட்டு வெளியே வர்றது நல்லது. நியூ லாங் ஆஃப்டர் 2:30க்கு மேலே வந்து புதுசாக வந்து பெருசாக வந்து ஸ்டாக்கை வாங்காதீங்க. இந்தியாவோட விக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24ல் இருக்குது. ஸ்டில் எவாலுவேட்டட், ஸ்டே கான்ஷியஸ் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு நம்ம சொல்கிறது தான். ஸோ பை அண்ட் டிப்ஸு நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ பேங்க் ஸ்டாக்ஸு ப்ளஸ் ஆட்டோ இது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஸ்டாக்காக வந்து தெரியுறதால இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ரெக்கோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மா, அதாவது ஆர்போன்டி ஃபார்மா அப்படின்றது வந்து டார்கெட் வந்து 1,400 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆரோபன் ஃபார்மா. அதேமாரி ரெக்கோ, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் வந்து டார்கெட் நியூவாக செட் பண்ணியிருக்காங்க 1,375 ஏஐ பிளானை வச்சு. ஸோ இதுவுமே வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். சிப்பு வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. குருடாயில பொறுத்த வரைக்கும் $95 இருக்குது. ஸோ இதுக்கு மேலேயும் வந்து கீழே போயிட்டே இருக்கணும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு பாசிட்டிவாக நம்மளுக்கு வந்து இது வந்து எடுத்துக்கலாம். ஆர்பிஐ ரேட் கட் வந்து 2.25 அப்படின்றத வந்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் ஆனால் ஸ்டெபிளாக சப்போர்ட்டாக க்ரோத்தை வந்து இப்போ வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது முடிச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம சார்ட்டில் போயிட்டு ஒன் பை ஒன்னாக என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம வாங்கியிருந்தோம், இப்போ என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்து நீங்கள் எதில் கன்சிடர் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து நான் வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நிஃப்டி 50யோட சார்ட் பார்த்துருவோம். ஸோ நம்ம வந்து ஃபிபனாச்சி போட்டிருந்தோம். இந்த ஃபிபனாச்சி வந்து 24, அதாவது 2024, 25 வந்த ஃபிபனாச்சின்னு சொல்லியிருந்தேன் நான் உங்ககிட்ட. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கு. அதோட சப்போர்ட்டு கரெக்டாக வந்து அதோட சப்போர்ட்டில் வந்து விழுந்து அங்கேருந்து
அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் டேஞ்சர் ஜோனா நான் பார்க்குறேன். இது இறங்கிடுச்சு அப்படின்னா ஃபர்தரா 21,000 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. பட் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அது இறங்காது, அதுக்கு முன்னாடியே வந்து இதை வந்து தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். சார்ட்டும் அதை தான் சொல்லுது. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதோட இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து ரீச் பண்ணி இங்கே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்த ரேலிக்கு வந்து நம்ம வெயிட் பண்ண வேண்டியதுதான் அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம போட்ட அதே மிஷினில் தான் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அந்த டெக்னிக்கல் லெவலை நான் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இல்லை. பட் ஆனால் சென்செக்ஸ் வந்து நிஃப்டி 50யை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நிஃப்டி 50 இன்னும் இந்த ஜோன்லேயே தான் சுற்றிட்டு இருக்கு. பட் ஆனால் சென்செக்ஸ் வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் ஆயிடுச்சு. ஸோ பார்ப்போம், இந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சிச்சு அப்படின்னா அடுத்ததாக வந்து 76,850 அப்படின்றத வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அதுபடி அங்கே போய் ஃபிக்ஸ் ஆகுதா அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கெய்ன்ஸ் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு 250 ரேஞ்சு, அதாவது 210 வரைக்கும் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் வந்து உங்ககிட்ட 1 வீக்காக வந்து இதை வந்து நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து 1356 அப்படின்ற ரேஞ்செல்லாம் வரும்போது நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 500 ருபீஸ் வரைக்கும் இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி நம்மளுக்கு இன்னைக்கு வாங்கியிருந்தா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்றதையும் மறந்துடாதீங்க. வாரி எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் 2 நாளாக வந்து கண்டினியூஸாக ஏறிட்டு இருக்கான். ஸோ இவனையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2,545 அப்படின்ற ரேஞ்சில் வந்து நான் பிடிச்சேன். ஸோ அங்கே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அரௌண்ட் 20% வந்து இது வந்து லாபத்தில் கொடுத்துருக்கு. பட் ஆனால் வாரியை வந்து இப்போதைக்கு நம்ம கை வைக்க முடியாது. கை வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கெய்ன்ஸை வேணால் நீங்கள் வந்து இப்போதைக்கு பார்க்கலாம். பட் ஆனால் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு வாங்கிக்கோங்க. நாட்கோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.5% ஏறிருக்கு. ஸோ நம்ம வந்து 1 வீக்காக வந்து நாட்கோ வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ 930 அப்படின்ற ரேஞ்சிலேருந்து இப்போ 972 அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டு அப்படின்னு தான் சொல்லணும். அதேமாரி டேட்டா பேட்டர்ன் வந்து கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஆஃப் டேட்டா பேட்டர்ன் வந்து ஒரு வாரமாகவே நல்ல ஒரு ஏற்றம். ஸோ அங்கேருந்து இப்போ கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அரௌண்ட் வந்து நம்ம சொன்னதுலேருந்து ஒரு 300 350 ஏறி இருக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னா நம்ம ஏஞ்சல் ஒன் தான். ஸோ ஏஞ்சல் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்குமே வந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்துருந்துச்சு. 11% ஏறி இருக்கு. அதே வந்து 2 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் வந்து 200 ருபீஸ்லேருந்து ஒரு நல்ல ஒரு ரேலியை கொடுத்து இன்னைக்கு 240 அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது. அது வந்து ஒரு பெஸ்ட்டு பையிங்காக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். வெயிட் பண்ணுறேன். ஸோ ஒரு 200 210 கிடைக்கும் போது இதை வந்து நான் கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்றத வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்க்குறது தான். ஸோ பிஎஸ்சி வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. இங்கே வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏற ஆரம்பிச்சது ஏறிக்கிட்டே இருக்க கண்டி அது கொஞ்சம் கூட குறையல அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ பிஎஸ்சியும் ஸ்ட்ராங்காக வந்து மூமெண்டம் கொடுத்துட்ருக்கு. இதுக்கான ரேலி வந்து இன்னும் கொஞ்ச நாள் ஆகுங்க. ஏன் அப்படின்னா என்எஸ்சியோட ஐபிஓ வந்துருச்சு அப்படின்னா இதோட ரேலி வந்து கண்டினியூ ஆகும். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் என் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஸோ நான் வந்து நாளைக்கு சந்திக்கிறேன் உங்களை. பாய் பாய்.